வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமாவில் வேகமாக வளர்ந்து வந்த ரஜினிகாந்த் ஒரு கட்டத்தில் மனநோயாளி முத்திரை குத்தப்பட்டு வீழ்ச்சியை சந்தித்த போது தனது பாடல் மூலம் பலருக்கும் பதிலடி கொடுத்தவர்தான் கண்ணதாசர் என்பதும் பலரும் அறியாத ஒரு தகவலாக உள்ளது. வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் கருப்பு வெள்ளை படங்களில் தொடங்கி தற்போதைய டிஜிட்டல் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் சூப்பர் ஸ்டார் பட்டத்துடன் வலம் வருபவர்தான் ரஜினிகாந்த். கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அபூர்வ ராகங்கள் என்ற படத்தின் மூலம் தனது நடிப்பு பயணத்தை தொடங்கிய ரஜினிகாந்த் தொடர்ந்து கமல்ஹாசனுடன் இணைந்து பல படங்கள் நடித்த ரஜினிகாந்த் பைரவி படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து முள்ளும் மலரும், கை கொடுக்கும் கை, போக்கிரி ராஜா, பில்லா, மிஸ்டர் பாரத், பிரியா என பல வெற்றி படங்கள் நடித்திருந்தார். சினிமாவில் ரஜினிகாந்த் வேகமாக வளர்ந்து வந்தாலும் அவருடன் தொடர்ந்து சர்ச்சைகள் மற்றும் பொய்யான தகவல்களும் பரவ தொடங்கியுள்ளன. அந்த வகையில் 1978ஆம் ஆண்டு ரஜினிகாந்த், பிரியா, அமரீஷ் ஆகியோர் நடிப்பில் வெளியான பிரியா திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த படம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நடிகர் ரஜினிகாந்த் மனநல மருத்துவமனையில் இருந்துள்ளாராம். அந்த நேரத்தில் அவரை பிடிக்காதவர்கள் ரஜினிகாந்த் இனி நடிக்க மாட்டார், அவர் பைத்தியம், அவரின் சினிமா வாழ்க்கை அவ்வளவுதான் என்று பரபரப்பாக பேசப்பட்டார்களாம். இந்த தகவல்களின் காரணமாக எந்த தயாரிப்பாளரும் ரஜினியை வைத்து படம் தயாரிக்க விரும்பவில்லையாம். அந்த நேரத்தில் இயக்குனரும் தயாரிப்பாளருமான கே. பாலாஜி ஒரு படத்தை தயாரிக்க முடிவு செய்தார்களாம். இந்த படத்தில் ரஜினிகாந்த் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்த கே. பாலாஜி அவரை சந்தித்து டேட் கேட்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் நடிக்கிறேன், மற்றதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளாராம். அதனைத் தொடர்ந்து பட வேலைகள் தொடங்கிய போது கே. பாலாஜியின் நண்பர்கள் ரஜினியை வைத்து படம் பண்ணாதே, அவரை நம்ப யாரும் தயாராக இல்லை, பட வேலைகள் முடிந்த இறுதியில் வெளியாகாமல் போனால் என்ன செய்வாய் என்று கேட்டுள்ளார்களாம். நண்பர்களின் பேச்சால் கலங்கி போன கே. பாலாஜி உடனடியாக கவிஞர் கண்ணதாசருடன் சென்று இதை பற்றி பேசியுள்ளாராம். இதை கேட்ட கண்ணதாசர், நீ போ, எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன், பட வேலைகளை கவனி என்று கூறியுள்ளாராம். அந்த நேரத்தில் ரஜினிகாந்த் குறித்து அவதூறாக பேசிய அனைவருக்கும் பதிலடி கொடுக்கும் வகையில் கண்ணதாசர் எழுதிய பாடல்தான் நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊர் உண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு, என்னை பத்தி 1000 பேரு என்னென்ன சொன்னாங்க, இப்ப என்ன செய்வாங்க, நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊர் உண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு என்ற பாடலாகும். இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. அமிதாப் பச்சன் நடிப்பில் இந்தியில் வெளியாகி பெரிய வரவேற்பு பெற்றிருந்த டான் படத்தின் ரீமேக்காக பில்லா படத்தில் ரஜினிகாந்த் இரட்டை வேடத்தில் நடித்திருந்த நிலையில் இந்த பாட்டு நாட்டுப்புற கலைஞராக நடித்திருந்த ரஜினிகாந்துக்கு எழுதப்பட்டதாகும். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.